சந்தியா ராகம் சீரியல்ல நடந்தது என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்தியை தூக்கிட்டு போய் குழியில புதைச்சிடுறாங்க. அவங்க வச்சிருந்த செல்போனை எரிச்சிடுறாங்க. மாயாவும் ஜானகியும் இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க அந்த வழியா வந்துட்டு இருக்கும்போது சிவராமன் பார்த்துடுறாங்க. அண்ணியும் மாயாவும் இந்த நேரத்துல இங்கிருந்து எதுக்காக போயிட்டு வந்தாங்க என்னன்னு தெரியல. சரி கேட்கலாமா? இல்ல வீட்டுக்கு போய் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சிவராமன். மாயா ஜானகி 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட ஜானகி அழுதுகிட்டே இருக்காங்க. மாயா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே, இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டேனே மாயான்னு அழுகுறாங்க. பெரியம்மா நீங்க எனக்காக என்னோட மானத்தை காப்பாத்துறதுக்கு தானே பெரியம்மா இப்படி பண்ணினீங்க. என்னையும் என்னோட மானத்தையும் காப்பாத்திருக்கீங்க பெரியம்மா. நீங்களே இப்படி பதட்டப்பட்டு எல்லாத்துக்கும் காட்டி கொடுத்துடாதீங்க. பேசாம பதட்டப்படாம போய் நல்லா தூங்கி எழுந்துறீங்க பெரியம்மா. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் பெரியம்மா அப்படின்னு சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க மாயா. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சதும் சிவராமன் ரகுராமன் கோயில் பூஜையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. அப்போ பத்மா பார்த்துட்டு என்னடா சிவா கோயில் பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதாங்கிறாங்க. அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கா அப்படிங்கிறாங்க சிவராமன். சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு ரகுராம் சொல்கிறாங்க. சரி நான் போய் தூங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிவராமன். சிவராமனும் அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. சிவராமன் ரகுராமன் எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. மாயா ஜானகி எங்கே போகிறாங்க அப்படின்னு மகாலிங்கம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கார்த்தி வீட்டுக்கு போனதை பார்த்துக்கிட்டு இருந்த மகாலிங்கம் பின்னாடியே போய் பார்க்குறாங்க. அங்கே நடந்தது எல்லாம் ஒரு மறைவாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாயாவை காப்பாற்றுறதுக்காக ஜானகி ஒரு கட்டியால் கார்த்தி தலையில் அடித்ததும் இப்படியும் மாயாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த மகாலிங்கம் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கார்த்தியை எதுக்காக பார்க்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கமும் பின்னாடியே போய் ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. மாயாவும் ஜானகியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கார்த்தியை அடிச்சு போட்டுட்டு போனதை மகாலிங்கம் பார்த்துக்கிட்டே இருந்து திரும்பவும் போய் கார்த்தியை பார்க்குறாங்க. மகாலிங்கம் என்னது இவ செத்துட்டான் போல இருக்கு அப்படின்னு மகாலிங்கம் போய் பார்க்கும்போது கார்த்தி கண் முழிச்சு பார்த்த கார்த்தி மகாலிங்கத்தை பார்த்துட்டு சார் என்னை காப்பாத்துங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க சார் என்ன கெஞ்சுறாங்க. உன்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் உன்னை காப்பாத்தி எனக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? நீ செத்துட்டேன்னா இந்த விஷயத்துல மாயாவும் ஜானகியும் மாட்டிக்குவாங்க. என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். எல்லா பிரச்சனைக்குமே இந்த மாயா தானே காரணம். இப்போ மாயாவும் ஜானகியும் மாட்டிக்குவாங்கல்ல. நீ செத்தினா மாயா மேலையும் ஜானகி மேலையும் பழி வந்து விழும். அப்பதான் எனக்கு எல்லா பிரச்சனையும் தீரும், எனக்கும் ஒரு பலன் கிடைக்குங்கிறாங்க மகாலிங்கம். இவங்க சொல்றதை கேட்டதும் கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது நீங்க சொல்றதெல்லாம் மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதும் உங்களை சும்மா விட மாட்டாங்கன்னு கார்த்தி சொல்றாங்க. தெரிஞ்சா தானே இப்ப நடக்கிற பிரச்சனை உனக்கு எனக்கு மட்டும்தானே தெரியும், வேற யாருக்குப்பா தெரிய போகுதுங்கிறாங்க மகாலிங்கம். நீ உயிரோட இருந்தா நான் நினைச்சதெல்லாம் எதுவுமே நடக்க முடியாது. இதுதான் அப்ப நல்ல சான்ஸ், நீ நிம்மதியா போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு குரவழி மேல காலை வச்சு கார்த்தியை கதையை முடிச்சிடுறாங்க. கார்த்தியோட கதையை முடிச்சாச்சு. இதுல மாட்டிக்க போறது மாயாவும் ஜானகியும் தான். அவங்க 2 பேரும் போலீஸ் பிடிச்சிட்டு போறதை நம்ம பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க மகாலிங்கம். பொழுது விடிஞ்சதும் கார்த்தி செத்து போயிட்டான்னு ஊருக்கு முன்னாடி சொல்லிடலாம். ஊர்க்காரங்க எல்லாரும் கார்த்தி செத்ததை பார்ப்பாங்க. இதுல மாட்டிக்க போறது ஜானகி தான் மாட்ட போறாங்க, இது நல்ல உறுதி அப்படின்னு மகாலிங்கம் ரொம்ப சந்தோஷத்துல வந்துட்டு இருக்காங்க. மாயா எழுந்திரிச்சு வந்து சுவாமியை கும்பிட்டதும் மாங்கல்யத்துக்கு குங்குமத்தை வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. இவங்க எல்லாம் இருக்காங்க, பெருமாவை காணுமே, ஒருவேளை கிச்சன்ல இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அங்க போய் சமையல் கட்டுல பாக்குறாங்க. அங்கேயும் காணா. வெளியில ஓடி வந்து பாக்குறாங்க, அங்கேயும் எங்கேயும் காணா. பார்வதி தான் வீடு கூட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஓடி வந்து கேக்குறாங்க, பெருமாவை பாத்தீங்களா அத்தையான்னு கேக்குறாங்க. ஏன் எது கேக்குற? ஏன் என்னை கேட்டா எனக்கு எப்படி தெரியும், அங்க எங்கேயாவது இருப்பாங்க போய் பாருங்கிறாங்க. அப்பதான் பாட்டியும் வராங்க. பாட்டி கிட்ட கேக்குறாங்க, பாட்டி பெருமாவை பாத்தீங்களாங்கிறாங்க. தனா ரூம்ல இருக்கிறாளோ என்னவோ, அங்க போய் பாருங்கிறாங்க. சரி பாத்துக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தனா ரூமுக்கு ஓடுறாங்க மாயா. அங்க கதிர் இருக்காங்க. மாயா என்ன இவ்வளவு அவசரமா வர, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல பெருமாவை பாத்தியாங்கிறாங்க. காலையில எழுந்திரிச்சதுல இருந்து நான் அவங்கள பார்க்கவே இல்லையாங்கிறாங்க. அப்படியா, நான் பெருமாவை தான் தேடிட்டு இருக்கேங்கிறாங்க. எங்க போயிருப்பாங்க? சரி நீ ஒரு பக்கம் தேடு, நான் ஒரு பக்கம் தேடுறேங்கிறாங்க மாயா. மாயா நில்லு, எதுக்காக ஜானகியை தேடுற? ஜானகி இவ்வளவு நேரத்துல எங்க போயிட்டா, அதுவும் யார்கிட்டயும் சொல்லாமலா போனா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. ஆமாம்மா, இப்ப எல்லாம் யார்கிட்ட அண்ணி சொல்லிட்டு போறாங்க, இப்ப எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தானே செஞ்சுட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு அவங்களா செய்யற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு, இப்ப எல்லாம் யாரையும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு பத்மா குறை கூறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏ மாயா, உனக்கு தெரியாம எங்க போயிருப்பா, என்னாச்சு சொல்லுன்னு கேக்குறாங்க பாட்டி. பாட்டி மயான பூஜை நடந்தது இல்லையா, அப்ப நைட்டே சொல்லிட்டு இருந்தாங்க, காலையில நேரமே எழுந்திரிச்சதும் கோயிலுக்கு போய் தீபம் போட்டு வரணும்னு சொன்னாங்க. அப்போ ஒருவேளை கோயிலுக்கு தான் போயிருப்பாங்களா இருக்கும், நானும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் பாட்டின்ட்டு போறாங்க மாயா. அப்படியா, சரி நீயும் போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. மாயாவும் வெடுவெடுன்னு வேகமா போறாங்க. மாயா வெளியில வந்ததும் கார்த்தியை புதைச்ச பெருமா போயிருப்பாங்களா, நைட்ல இருந்து பதட்டமாவே இருந்தாங்களே, சரி அங்க போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மாயா கிளம்பும் போது கதிர் வந்து கூப்பிடுறாங்க. மாயா என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டமா இருக்கேங்கிறாங்க. ஒண்ணு இல்ல, நான் யாராவது கேட்டா கோயிலுக்கு போயிருக்கான்னு சொல்லு, கதிர் கிட்ட சொல்லிட்டு மாயா அங்கிருந்து போறாங்க. கதிர் பாக்குறாங்க, ஏன் மாயா இவ்வளவு பதட்டமா இருக்கா, என்னன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. பார்வதிக்கும் பத்மாவுக்கும் சந்தேகமா இருக்கு. ரகுராம் தூங்கிட்டு இருக்காங்க. போனது எழுப்புறாங்க. அண்ணே நீ சாப்பிட்டு படுனே, சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்கிறாங்க பத்மா. அப்படியா, எனக்கு இப்போதைக்கு பசி இல்லை, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்கிறாங்க. அப்படியா, என்ன விஷயம் சொல்லுங்கிறாங்க. நீங்களும் சிவாவும் நைட்டு கோயிலுக்கு போனீங்கல்ல, அப்ப ஜானகியும் மாயாவும் எங்கேயோ வெளியில போனாங்கன்னு, நீங்க வர்றதுக்கு முன்னாடி தான் வெடிஞ்சு வந்தாங்க. இப்ப மாயா இருக்கா, அண்ணி இன்னும் காணன்னு அப்படி பத்மா சொல்லிட்டு இருக்கும்போது ரகுராம் பட்டும் படாம பேசுறாங்க. யார் எங்க போன எனக்கு என்ன,
யாரும் என்கிட்ட சொல்லவும் வேண்டாம். நான் யார பத்தியும் கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. அப்படி இல்லைண்ணே, பகல்ல போனா பரவாயில்ல. ஆனா நைட்ல விடியற வரைக்கும் காணோம்னா பதட்டமா இருக்குல்ல. இவங்க ஏதோ யாருக்கும் தெரியாம என்னமோ செய்றாங்கண்ணே. அவங்க 2 பேரும் செய்யறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனை தான் வருது. நீங்க அவங்க 2 பேத்தையும் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேளுங்கண்ணே அப்படிங்கிறாங்க பத்மா. ரகுராமுக்கு கோவம் வருது. நான் எதுக்கு அத பத்தி கேட்கணும்? கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? அத கேளு, இத கேளுன்னு இப்படித்தான் வந்து தொந்தரவு குடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. இல்ல மாமா, அவங்க எங்க போனாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட அவங்க பதில் சொல்லித்தானே ஆகணுங்கிறாங்க பார்வதி. பத்மா, பார்வதி 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத அந்த பக்கமா சிவராமனும் நின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. சிவராமன் வந்து பார்வதிய அதட்டுறாங்க. பார்வதி, அண்ணன் டயர்டா தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப போய் அவங்கள தொந்தரவு குடுத்துட்டு இருக்கீங்களா? 2 பேரும் வேற வேலை இருந்தா போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமாடா, நீங்க 2 பேரும் எங்ககிட்ட வந்து கத்துங்க. ஆனா அவங்க 2 பேரும் என்ன செய்றாங்க, ஏது செய்றாங்கன்னு அவங்கள மட்டும் எதுவும் கேட்டுடாதீங்க. ஆனா வீட்ல ஏதாவது பெரிய பிரச்சனை வரப்போகுது. அப்ப இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க பத்மா. வா பார்வதி, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அங்கிருந்து போறாங்க. அண்ணே, அவங்க 2 பேரும் ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாங்க. நீங்க அத மனசுல வச்சுக்காதீங்க. நிம்மதியா தூங்குங்கண்ணே அப்படின்னு சிவராமன் சொல்லிட்டு மறுபடியும் சிவராமனுக்கு இத சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. அக்கா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. அந்த நேரத்துல மாயாவுக்கும் அன்னைக்கு அங்க என்ன வேலை? நான் தான் அவங்க 2 பேர்த்தையும் அங்கிருந்து பார்த்தனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சிவராமன். புவனேஸ்வரி வீட்டுல பரமேசு ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அங்க புவனேஸ்வரி பதட்டமா ஓடி வராங்க. கார்த்தியை காணோனே, ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க போயிருப்பான்னு தெரியலங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு திரும்ப திரும்ப ஃபோன் அடிச்சு பார்க்குறாங்க. கார்த்தியோட செல்ஃப் சுவிட்ச் ஆஃப் இருக்கு. ஒருவேளை அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபோன் பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க. பசுபதியும் நிறைய பேர்த்துக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு யாரும் தெரியலன்னு சொல்றாங்க. இரு, நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பசுபதி போறாங்க. நீ போய் பாருன்னு சொல்லி புவனேஸ்வரி பசுபதி அனுப்பி வைக்கிறாங்க. கோயில தான் ஜானகி சோகமா உட்காந்துருக்காங்க. ஒரு வழியா மாயா அங்கங்க தேடி பார்த்து, பெருமா நீங்க இங்க தான் இருக்கீங்களா? உங்களை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? உங்களை காணானதும் நான் பதட்டம் ஆயிட்டேங்கிறாங்க. மனசுக்கு நிம்மதியே இல்ல மாயா. அதனால தான் நான் கோயில்ல வந்து உட்காந்துட்டேங்கிறாங்க ஜானகி. தெரியுமா, நைட்டு நடந்ததை இன்னமும் நீங்க மறக்கவே இல்லையாங்கிறாங்க. மறக்கிற காரியத்தையா நான் பண்ணியிருக்கேன்? எவ்வளோ பெரிய மோசமானவனா இருந்தாலும் ஒருத்தரோட உயிரை எடுக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. ஆயுசு முழுக்க இப்படி ஒரு பாவத்தை நான் சுமந்துக்கிட்டே தான் வாழ்ந்தாங்க. உணர்ச்சியோடு அழுதுட்டு இருக்காங்க ஜானகி. பெரியமா, நீங்க செஞ்சதுல எந்த பாவமும் கிடையாது. அதுக்காக ஒரு உயிர் எடுக்கிறத நியாயம்னு நான் சொல்ல வரல பெரியமா. என்னோட மான மரியாதையை காப்பாத்துறதுக்கு தானே இப்படி செஞ்சீங்க. இது சரிதான் பெரியமா. நீங்க மட்டும் அந்த நேரத்துக்கு வரலைன்னா என்னோட வாழ்க்கை என்ன ஆயிருக்குன்னு எனக்கே தெரியாது. நீங்க செஞ்சதுதான் சரி பெரியமா அப்படின்னு மாயா ஜானகிக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்லிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி பரமேஸ்வர் 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கார்த்தியை காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குதான்னு கேட்குறாங்க. ஆமா சார், ரகுராம் குடும்பத்துல கதிர்னு ஒருத்தர் இருக்கான். அவன் பேர்ல எங்களுக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க. அப்படியா, சரி, ரகுராம் வீட்டுல போய் கதிரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க, விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. ரகுராம் வீட்டுக்கு போனதும் கதிரை கூப்பிடுறாங்க. கதிர்கிட்ட அது ஒன்று இது ஒன்று கேள்வியை கேட்குறாங்க. கதிருக்கு எதுவுமே புரியல. நான் ஒண்ணுமே பண்ணல சார்ங்கிறாங்க. முதல்ல ஸ்டேஷனுக்கு வாடா, அங்க வந்து உண்மையை கக்குவ அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. நம்ம செஞ்ச தப்புனால கதிர் மாட்டிக்கிட்டானேன்னு பதட்டப்படுறாங்க மாயா. என்ன செய்ய போறாங்கன்னு நாளை பார்க்கலாம்.